பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் எத்தனையோ சோதனைகளை எதிர்கொள்கிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக எவ்வளோ சோதனைகள் அன்றாடம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஒன்று அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், அல்லது நம்முடைய அந்தஸ்துகள் நமக்கு நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். இதுதான் நம்ம சோதனை வரும்போது நாம் மிக முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னால் பல இடங்களில் அல்லாஹ் சொல்வான், நாம் கண்டிப்பாக சோதிப்போம். பலவிதமாக, செல்வத்தின் மூலமாக, அவனுடைய உடலின் மூலமாக, அவனுடைய மனதின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக பல்வேறு வகையில் சோதிப்போம். ஆனால் பொறுமையாளர்களுக்கு தான் சுபச்செய்தி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் யோசிக்க வேண்டும், நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் முதலில் பொறுமையாக இருக்கணும். யார்கிட்டையும் போய் புலம்பக்கூடாது. யார்கிட்ட புலம்பலாம்? அல்லாஹ்ட்ட புலம்பலாம். யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டுருச்சு, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு கடன் ஏற்பட்டுருச்சு, எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, யாரெல்லாம் அதை குணப்படுத்துபவன், அதை சரி செய்பவன், அதை சீராக்குபவன் நீதான் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் முறையிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விரைவில் நீக்குவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஅஃபு அன் கஸீர். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைக்கான காரணம் நீங்கள் செஞ்ச பாவம்தான். ஆனால் அந்த பாவங்களில் அதிகமானதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அடியார்களுக்கு அல்லாஹ் சோதனையின் மூலம் இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிறான், அல்லது நன்மையினுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். சோதனையின் போது பொறுமை கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னம ஸபுர் இன்த ஸதுமத்தில் ஊலா. பொறுமைக்கான கூலி எப்போ கிடைக்கும்? சோதனை வரக்கூடிய ஆரம்ப தருணத்தில் தான் என்று சொன்னார்கள்.